Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சிவகாசியில் அமைச்சர் கீர்த்தனா தலைமையில் நடைபெற்ற பட்டாசு உற்பத்தியாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகள் மீது உற்பத்தியாளர்கள் கடுமையான புகார்களை முன்வைத்தனர். வெடி விபத்துகளின் போது உரிமையாளர்களை உடனடியாக கைது செய்வதால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உதவ முடிவது இல்லை என்றும், மத்திய மாநில அரசு துறைகளின் அதிகார போட்டியால் பல்வேறு அவதிகளுக்கு ஆளாவதாகவும் தெரிவித்தனர். மேலும் அதிகாரிகள் தங்களை மிக மோசமாக நடத்துகிறார்கள் என அமைச்சர் முன்னிலையிலேயே உற்பத்தியாளர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். வாக்குறுதி கொடுத்துருந்தேன், கமிட்டி ஒன்று அமைச்சு உங்களுக்கு காது கொடுத்து கேட்குற மாதிரி ஒரு டீம், ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீம் வந்து உட்கார வச்சு உங்கள் சைடில் இருக்கிற பிரச்சனைகளும் கேட்கணும், அதிகாரி சைடில் இருக்கிற பிரச்சனைகளையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாலிசியை கொண்டு வரணும் அப்படின்றது அந்த ஒரு நோக்கத்தோட தான் கடைசி ஒரு கூட்டமும் நடத்துகிறோம். இப்போ இருக்க கூட்டமும் நடத்திருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம வந்து பட்டாசு தொழில், பட்டாசு வந்து தீபாவளி அன்னைக்கு சந்தோஷமாக கொண்டாடுவோம், அதே அளவுக்கு இதில் ரிஸ்க்கும் இருக்கு. காஞ்சிபுரம் அருகே பள்ளி கட்டட பகுதியில் ஆபத்தான வகையில் இருந்த உயர் அழுத்த மின்கம்பிகளை மாற்ற அதிகாரிகளை அமைச்சர் ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். காரை ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட மதிய உணவு சமையலறை கட்டடத்தை வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் திறந்து வைத்தார். அப்போது பள்ளி கட்டட பகுதியில் உயர் அழுத்த மின்கம்பிகள் செல்வதால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பது பற்றி பொதுமக்கள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதுகுறித்து உடனடியாக பார்வையிட்ட அமைச்சர் ரஞ்சித்குமார் மின்கம்பிகளை மாற்றியமைக்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் நிலை மாறிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், 30 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுகவை திருந்து போன சக்தி என விஜய் விமர்சித்ததற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் இரட்டை இலையை வெற்றி பெற வைக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் நீட் விவகாரத்தில் பாஜகவின் அணுகுமுறையை சாடினார். அத்துடன் நண்பன் படத்தில் சோனம் வாங்சுக் கதாபாத்திரத்தில் நடித்த விஜய் தற்சமயம் உண்மையான சோனம் வாங்சுக்கிற்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். சும்மா இருந்துட்டு இந்த விஷயத்துல வாய திறந்தாரா? இந்த விஷயத்துல அவர் நடிச்சாரு, வாங்சுக் கேரக்டர்ல அவர் நடிச்சாரு. அந்த படத்தில் நடிச்சது அவர் தான். நண்பன்ல வாங்சுக் கேரக்டர் எடுத்தது அவரு. ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுத்திருக்காரா? இந்த விஷயமா தெரியுமா? அவர்களை செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இதை வந்து ஏன் சும்மா இருந்தாங்க? ஏன்னா பிஜேபியோட ஒரு லைன் ஓபன் பண்ணி வச்சுக்கணும்னு ஒரே எண்ணம் தான். வேற என்ன அதுக்கு காரணமா இருக்க முடியும்? இன்னைக்கு தலைநகரத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது. இந்த நாட்டுல மார்க்சாசே விருது பெற்ற ஒரு மனிதர் சாக கிடக்கிறாரு. இத்தனை வருஷமா வந்து இத்தனை நாளா இருந்து ஏன் இந்த தமிழகத்துடைய முதலமைச்சரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல? நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பான் ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என தாவிக தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் ஐடி விங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீட் தேர்வால் மாணவர்கள் தொடர் பாதிப்பிற்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாவதாகவும், தாவிக உட்பட பல கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் தாவிக வலியுறுத்தியுள்ளது. சேலம் அருகே பள்ளி திறப்பு விழாவை இரவில் நடத்தியது அப்பகுதி மக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே தேக்கம்பட்டி, மூங்கில்பாடி பகுதிகளில் 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பள்ளி வகுப்பறைகள் மற்றும் அங்கன்வாடி மைய திறப்பு விழா மாலை 4 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக மாணவர்களும் ஆசிரியர்களும் பல மணி நேரம் காத்திருந்த நிலையில் அமைச்சர் வர தாமதமானதால் மாணவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் இரவு 9 மணிக்கு வந்த அமைச்சர் விஜய் தமிழ் பார்த்திபன் கட்டடங்களை திறந்து வைத்தார். சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலத்தில் பள்ளி, கோயில் மற்றும் குடியிருப்பு பகுதிக்கு இடையூறாக இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை மூடுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அக்கடை தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக கடையை மூடுமாறு தாம்பரம் மாநகர காவல் ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியாக வசித்து வந்த முதிய தம்பதி தலையில் பலத்த காயங்களோடு உயிரிழந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூதாட்டியின் காதில் இருந்த கம்மல் மற்றும் மூக்குத்தி திருடப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கும் நிலையில் நகைக்காக இந்த கொலை நடந்ததா என்ற கோணத்தில் தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்றங்களில் ஆஜராகும் காவல்துறையினர் அனைவரும் கட்டாயம் முறையான சீருடை அணிய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி தமிழக டிஜிபி 4 வாரங்களுக்குள் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர். 2014 நீதிமன்றத்திற்கு மதுபோதையில் வந்த சிறப்பு உதவி ஆய்வாளரின் தண்டனையை உறுதி செய்த நீதிமன்றம் காவல்துறையினரின் இதுபோன்ற பொறுப்பற்ற நடத்தையை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் கண்டித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் சிகார் மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பொழிந்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகள் மற்றும் முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. சாலை எங்கும் நீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நிலைமையை சீரமைக்கவும் தேங்கியுள்ள மழை நீரை வெளியேற்றவும் உள்ளாட்சி நிர்வாகத்தினர் மற்றும் மீட்புக் குழுவினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழை தொடர வாய்ப்புள்ளதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள சாத்தியார் அணைப்பகுதி தூர்வாரப்படாததால் வறண்டு கிடப்பதுடன் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்த அணையை நம்பியிருந்த 1900 ஏக்கர் நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக மணல் படிந்து ஆழம் குறைந்ததால் அணையை உடனடியாக தூர்வாரி முல்லை பெரியாறு கால்வாயிலிருந்து தண்ணீர் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் அணையின் நீர்த்தேக்க திறனை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் காமராஜர் நகர் வாழைத்தோட்டம் குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தைகள் உலாவரும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழை மற்றும் குளிர்காலம் என்பதால் தேயிலை தோட்டங்களிலிருந்து விலங்குகள் வெளியேறுவதாகவும் இரவு நேரங்களில் மக்கள் தனியாகவும் குழந்தைகளுடனும் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் வண்ணாரி அருகே சாலையில் வந்த லாரியை வழிமறித்த யானை அதிலிருந்த கரும்பை ருசித்த காட்சி வெளியாகியிருக்கிறது. யானை நடமாட்டத்தால் திம்பம் மலைப்பாதையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அண்மை காலமாக பன்னாரி வனப்பகுதியில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் திம்பம் மலைப்பாதையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் பயணிக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட கோழிப்பண்ணை குடியிருப்பு பகுதியில் உணவிற்காக குட்டியுடன் கரடி சாலையில் உலா வந்தது. அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்கும் முன்பாக குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் கரடிகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அருகே மீஞ்சூரில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த பூபாலனை பிடிக்க சென்றபோது காவல் உதவி ஆய்வாளர் வெங்கடேசனை அரிவாளால் வெட்டிய வழக்கில் ஒரு பெண் உட்பட 5 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தப்பி ஓட முயன்ற போது கைகளில் எலும்பு முறிவு ஏற்பட்ட 3 பேருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒரு பெண்ணை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து புதிய மற்றும் பழைய பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 33,000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் என்பதால் பாசன பகுதி விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பழைய பாசன பகுதிகளுக்கு வருகிற டிசம்பர் 3ஆம் தேதி வரை வினாடிக்கு 300 கனஅடி வீதம் 2073 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோயிலின் பிரசித்தி பெற்ற ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் ஜூலை 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா சரித்திரமே வியக்கும் வகையில் முதல்வர் விஜய் தலைமையில் சிறப்பாக நடத்தப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவாஜி கணேசனின் நினைவு நாளையொட்டி சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி மணிமண்டபத்தில் நடிகர் பிரபு மற்றும் அவரது குடும்பத்தினருடன் இணைந்து செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூட்டாக பேசிய அவர்கள் வரும் 2028ஆம் ஆண்டு முதல்வர் விஜய் தலைமையில் சிவாஜி 100ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தனர். 2028 நமது ஐயா நடிகர் திலகமோட 100வது வருஷம் வருது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் நான் முன்னாடி இருந்து நான் அந்த ஃபங்க்ஷன் நடத்துறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கோம். ஐயாவினுடைய அந்த ஒரு 100ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு 100ஆண்டு. வரலாறு எப்படி அவர் பேரை பெருமை கொள்கிறதோ, திரையுலகம் எப்படி அவரினுடைய உழைப்பை அவருடைய திறமையை எண்ணி பெருமை கொள்கிறதோ, அப்படி சரித்திரமே வியக்கும் வண்ணம் மிக சிறப்பான ஒரு விழாவாக மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்க கடமை, இது எங்க பெருமையெல்லாம் கிடையாது, இது செய்ய வேண்டியது கடமை, நன்றி கடன். இதே தான் தம்பி விஜயும் சொன்னாங்க. இது மாதிரி சார் இது எங்க கடமை சார், எங்க கடமை, நாங்க முன்னாடி இருந்து நாங்க இதை நடத்துறோம் சார் சொன்னாங்க. அது சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். தம்பியை இங்க அனுப்பிச்சதுல என்னோட வேண்டுகோளுக்கு எனக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி சார். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு, மறைமுக மின்கட்டண உயர்வுக்கு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக மக்களை ஏமாற்றி கட்டண குளறுபடிகள் மூலம் மின்வாரியம் மக்களை சுரண்டுவதாக சாடியுள்ளார். மேலும் நிர்வாக குளறுபடிகளை சரி செய்யாமல் எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பதிலேயே மின்சாரத்துறை அமைச்சர் கவனம் செலுத்துவதாகவும், தடையற்ற மின்சாரத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.